ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 19 யயாதி மகாராஜா முக்தியடைதல் என்னும் தலைப்பில் பதம் 3. பஸ்த ஏகோ வனே கஸ்சித் விசின்வன் பிரியம் ஆத்மனக ததர்ஷ கூபே பதிதாம் ஸ்வகர்ம விஷகாம் அஜாம். வேர்ட் பை வேர்ட் மீனிங். பஸ்த ஆடு, ஏக ஒரு, வனே ஒரு வனத்தில், கஷ்சித் சில, விசின்வன் உணவு தேடிக்கொண்டு, பிரியம் மிக பிரியமான, ஆத்மன தனக்கு, ததர்ஷ தற்செயலாக கண்டது, கூப்பே ஒரு கிணற்றில், பதிதம் விழுந்து கிடப்பதை, ஸ்வகர்ம வச்சகாம் கர்ம விளைவுகளின் ஆதிக்கத்தின் கீழ், அஜாம் ஒரு பெண் ஆடு. டிரான்ஸ்லேஷன். தன் புலன்களை திருப்திப்படுத்துவதற்காக ஒரு ஆண் ஆடு உண்டு கொண்டே தற்செயலாக ஒரு கிணற்றடியில் சென்றது. கர்ம பலன்களின் ஆதிக்கத்தினால் தூண்டப்பட்ட ஒரு பெண் ஆடு அந்த கிணற்றில் விழுந்து நிராதரவாக நின்று கொண்டிருப்பதை இது கண்டது. பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். இங்கு மகாராஜா யயாதி தன்னை ஒரு ஆட்டுடனும் தேவயானியை ஒரு பெண் ஆடுடனும் ஒப்பிட்டு ஆண் பெண்களின் இயற்கையை விவரித்து கூறுகிறார். ஒரு மனிதன் ஆண் ஆட்டைப் போல புலன் இன்பத்தை தேடி இங்கும் அங்கும் அலைந்து திரிகிறான். ஒரு ஆணின் அல்லது கணவனின் துணையில்லாத ஒரு பெண் ஆட்டைப் போல கிணற்றில் விழுந்து கிடக்கிறார். ஒரு ஆணால் கவனித்து கொள்ளப்படாத ஒரு பெண்ணால் மகிழ்ச்சியுடன் இருக்கவே முடியாது. உண்மையில் அவள் கிணற்றில் விழுந்து வாழ்வுக்காக போராடி கொண்டிருக்கும் ஒரு பெண் ஆட்டை போன்றவள் ஆவாள். எனவே தேவயானி தன் தந்தையான சுக்கராச்சாரியாரின் பராமரிப்பில் வாழ வேண்டும். பிறகு தந்தை தன் மகளை ஒரு ஆணுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும், அல்லது அந்த பெண்ணை ஒரு கணவனின் பராமரிப்பில் வைக்க ஒரு ஆண்மகன் உதவி செய்ய வேண்டும். இது தேவயானியின் வாழ்வில் தெளிவாக காட்டப்பட்டுள்ளது. மன்னர் யயாதி தேவயானியை கிணற்றிலிருந்து காப்பாற்றிய பொழுது வருத்தம் நீங்கிய அவள் தன்னை அவரது மனைவியாக ஏற்றுக்கொள்ளும்படி யயாதி மன்னனை வேண்டினாள். ஆனால் தேவயானையை தன் மனைவியாக ஏற்றுக்கொண்ட யயாதி அவளிடம் அளவுக்கு அதிகமான பற்று கொண்டவராகி அவளுடன் மட்டுமல்லாமல் சர்மிஷ்டையை போன்ற மற்றவர்களுடனும் உடல் சுகத்தை அனுபவித்தார். இருந்தாலும் அவர் திருப்தியடையவில்லை. எனவே ஒருவன் யயாதி மன்னனுடையதை போன்ற இத்தகைய குடும்ப வாழ்விலிருந்து பலவந்தமாக ஓய்வு பெற வேண்டும். உலகாயதமான குடும்ப வாழ்வின் இழிவான தன்மையை நன்கு புரிந்து கொள்ளும் போது ஒருவன் இந்த வாழ்வு முறையை முற்றிலும் துறந்து சந்நியாசம் ஏற்று பகவத் தொண்டில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ள முடியும். அப்பொழுதுதான் அவனுடைய வாழ்வு வெற்றியுடையதாகும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 19 யயாதி மகாராஜா முக்தியடைதல் என்னும் தலைப்பில் பதம் 3 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே போல்.